நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். இப்பொழுது நான் எடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா சோதனை ஜெயித்தல். இந்த சோதனை ஜெயித்தல் நம்ம எடுக்கும்போது நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம சந்திச்சிருப்போம். ஆனாலும் கர்த்தர் மேல் இருக்க விசுவாசத்தினாலே அந்த சோதனையெல்லாம் நம்ம ஜெயமாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதில் நம்ம புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவ பார்த்தோன்னு வச்சுங்களேன், சதுசேயர்னாலையும் பரிசேயர்னாலையும் நிறைய தடவை சோதிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாமே கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி அந்த சோதனையை செய்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய 4:1-10 வரையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ சாத்தான் சோதிக்கிறான். அப்போ முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வளர்ந்ததுக்கு கொண்டு போகப்படுகிறான். அது பார்க்கும்போது 2வது வசனத்தில் 40 நாள் ஒரு இரவும் பகலும் சாப்பிடாம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பயங்கர பசியாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் சாத்தான் டச் பண்ணுறான். நீ தான் தேவகுமாரன் ஆயிடுச்சு, நீ தேவகுமாரா என்றால் இந்த கல்வியெல்லாம் அப்பமாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது இடத்துல டச் பண்ணுறான். அப்போ கர்த்தர் அதுக்கு பதிலடிக்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு அது எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவன் கொஞ்சம் வடுக்கிறான். அதுவும் பார்க்காம அப்புறம் என்ன பண்ணுறான், திருப்பி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இந்த மேலேருந்து உப்பரை கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து தாழ குதிங்க குதிச்சுனா உங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்க தேவன் சொல்லியிருக்காரு, உங்கள் தேவத்தவர்கள் உங்களை அப்படியே தூக்கிட்டு போவாங்க, உங்கள் கால் கல்லில் இடராது அப்படின்னு சொல்லும்போது அவர் உன்னுடைய தேவனை பரீட்சித்து பாராதிருப்பாயும் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டப்பு கொடுத்துன்னு அப்படியே போகும். 10வது வசனம் பார்க்கும்போது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அதை சாத்தான் விரட்டி அடிக்கிறார் கர்த்தர். அதே மாதிரி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப நிறைய பேர் இந்த சோதனை ஜெயிக்கக்கூடியதாக இருக்காங்க. அது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேல், யோபு, யோசேப்பு, இந்த 4 பேரை சொல்லலாம். இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த நேபுகாத்நேச்சாரை பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க. நேபுகாத்நேச்சாரே, நான் உன்னுடைய சிலையை நான் வணங்க மாட்டேன், நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் என்னை தப்புக்க வளராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார், அவர் தப்பு இருக்கே இல்லையானாலும் சரி அவரை உன்னுடைய சிலையை நான் வணங்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுதியை காமிக்குவார். அந்த விசுவாசம், அந்த பற்று, திட நம்பிக்கை, அது எல்லாமே அந்த உறுதியோடு அவங்க இருப்பாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. அப்புறம் தானியேல் பார்க்கும்போது தானியேல் தரியூர் ராஜா கிட்ட அனுக்கிரகம் கிடைக்கும். தரியூர் ராஜா அந்த சிங்கத்து கெபில போடுறதுக்கு அவர் மனதில்லாமல் இருப்பார். ஆனாலும் சிங்க கெபில மற்ற சூழ்ச்சினால போடப்படும் போது அடுத்த நாள் காலையில் வராரு, தானியேலே அனுதினமும் என்னாலும் நீ துதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்கும்போது, நீர் வாழ்க ராஜாவே, என்னுடைய தேவன் என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சோதனை எல்லாத்தையுமே ஜெயிப்பார். ஜெயிட்டு ஏன் அப்படி ஜெயிக்கிறாருன்னும் போது கர்த்தர் மேல் இருக்கிற பற்று, திட நம்பிக்கை, விசுவாசம், அவர் மேல் இருக்கிற உறுதி, இதெல்லாமே காமிக்குது. தேவன் மேல் வைத்திருக்க பற்றை அந்த இடத்துல காமிக்குது. ஒன்று சொல்ல போனோம்னா யோபின் வாழ்க்கையில் கர்த்தர் அவனுடைய சாட்சி சொல்லுவார் பாருங்க, உத்தமும் சன்மார்க்கனும் மாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்பாரு. அப்போ அவன் வாயினால விட ஒரு பாவமும் செய்யல யோபு. அப்போ அந்த யோபு பிசாசு சோதிக்கிறான். அதனால கடைசியில் 19வது அதிகாரம் 20வது வசனத்துல யோபுடைய உச்சகட்டமான வலி வேதனை சொல்லுவார். என்னுடைய எலும்புகள் கூட என்னுடைய சதையும் என்னுடைய தோலும் ஒட்டி போயிடுச்சு, என்னுடைய பல்லு மூடுறதுக்கு மட்டுமே கொஞ்சம் தோல் தப்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வலி கடைசி உச்சகட்டமான வேதனையை சொல்லிட்டு 20வது வசனத்துல ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போது இந்த தோல் அடியின பின்பு என் மாமிசத்தினாலே நான் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அதை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோப் அந்த இதுல சொல்லுவார். இப்படியாக பல இதுல சோதனைகளை ஜெயித்து அவர்களை வெற்றி வீரர்களாகவும் ஜப வீரர்களாகவும் இந்த சோதனை ஜெயிக்கக்கூடிய அந்த வீரர்களாக இருப்பார்கள். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பதற்கும் கீழாக என்னையும் கர்த்தர் பயன்படுத்தினார்.